Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது bread pakoda. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டு உருளைக்கிழங்கு கூட மசாலா ஆட் பண்ணிட்டு மிடில்ல வச்சு அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கொயர் இல்லனா ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரெட் 8 ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம். அதாவது சின்னதாக இந்த அதாவது கட்டி இருந்தாலும் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கரம் மசாலா அதாவது சின்ன ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன். இதுக்கு வந்து நம்ம சாட் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட வேண்டியதில்லை, ஆல்ரெடி சாட் மசாலாலேயே உப்பு இருக்கிறதுனால அது தேவையில்லை. நம்ம மசாலா ஆட் பண்ணிட்டோம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி தழை. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரெட்டுக்கு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது வந்து லைட்டாக ஃபோர்க்கில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன பைண்டிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்கொயர் வேணுனாலும் ஸ்கொயரில், ட்ரையாங்கிள்னாலும் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்துலேயுமே உருளைக்கிழங்கு மசால் வந்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவு அதாவது கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், பெருங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், பெருங்காயம், கொஞ்சமாக நம்ம ஆப்பசோடா எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து சீரகம் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதையே க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு சீரகம் பிடிக்கலன்னா சீரகம் ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணுறதுனால நான் அதே பழக்கமானதுனால நான் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நீங்கள் கடல மாவு கொஞ்சமாக அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது கரெக்டாகிடும். இதே அளவு மிக்சிங் தான் வந்து பஜ்ஜி போண்டா மாவுன்னு கடையில் விற்கிது. நம்ம வந்து என்னென்னா ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இது வந்து கரெக்டான பதம். அதாவது ப்ரெட்டில் வந்து ஒற்றளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். இப்போ நம்ம அப்படியே ஆயிலில் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நல்லா மாவு பிடிக்கணும். இப்போ வெந்துருச்சுன்னா நம்ம அப்படியே மெதுவாக பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக திருப்பிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மாவு வந்து சைடில் எல்லாமே வேகும். இல்லைன்னா நிறைய ஆயில் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான பிரெட் பக்கோடா ரெடி. நான் பிரெட் பக்கோடா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.